Hello guys, welcome to our channel. This video sponsored by SBO. SBO is the one of the digital marketing platform. ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. போதி தர்மர். 7ஆம் அறிவு திரைப்படம் வெளிவந்த பிறகே பெரும்பாலான தமிழர்களுக்கு இந்த பெயர் பரிச்சயமானது. அன்றைய காஞ்சிபுரத்தை ஆண்ட பல்லவ இளவரசன் ஒருவன் சீன தேசத்திற்கு பயணம் செய்வதாக படத்தின் கதைக்கரு அமைக்கப்பட்டிருக்கும். 7ஆம் அறிவு படத்தின் நாயகனாக சூர்யா நடித்திருந்தாலும் அதன் ஒரிஜினல் நாயகன் என்னவோ போதி தர்மன் தான். காஞ்சிபுரத்தில் பிறந்து சீனாவுக்கு போய் குங்ஃபு எனும் தற்காப்பு கலையை நிறுவிய போதி தர்மருக்கு சீனாவில் எங்கு பார்த்தாலும் சிலைகள் நிறுவப்பட்டுள்ளன. ஆனால் நம்மூரிலோ காஞ்சிபுரத்தில் ஒரே ஒரு சிறிய பழங்கால சிலை மட்டுமே உள்ளது. ஒரு தமிழனின் வரலாறு மறைக்கப்பட்டிருப்பது கவலைக்குரியது என்றாலும் குங்ஃபு கலையை சீனாவிற்கு அறிமுகப்படுத்தியது ஒரு தமிழன் என்பது நிச்சயம் தமிழர்கள் அனைவரும் பெருமைப்படக்கூடியது. போதி தர்மர் வளர்த்த இந்த தற்காப்பு கலையை இன்றும் சீனாவில் தலைமுறை தலைமுறையாக கற்று வருகின்றனர். இதன் காரணத்தாலேயே சீன அதிபர் ஜி ஜின்பிங் பிரதமர் மோடி சந்திப்பு போதி தர்மர் வாழ்ந்த ஊரான மாமல்லபுரத்தில் நடத்தப்பட்டதாக கூறப்பட்டது. சீன அதிபரின் வருகையை முன்னிட்டு இந்திய தரப்பில் பல்வேறு இடங்கள் பரிந்துரைக்கப்பட்ட போதும் ஜின்பிங் தேர்வு செய்தது மாமல்லபுரத்தை தான். பாதுகாப்பு கெடுபிடிகளால் சென்னையிலிருந்து ஹெலிகாப்டர் மூலம் மகாபலிபுரம் செல்லலாம் என அறிவுறுத்திய போதும் தம் தேசத்தின் மகான் பிறந்து வாழ்ந்த மண்ணை கண்டு ரசிக்க சுமார் 50 கிலோமீட்டர் தூரம் காரிலேயே பயணம் செய்தார் அவர். அத்துடன் பிரதமர் மோடியுடனான சந்திப்பில் போதி தர்மரை பற்றி ஜி ஜின்பிங் சிலாகித்து பேசியதாக வெளியுறவுத்துறை செயலாளர் விஜய் கோகலே கூறியுள்ளார். சீன அதிபர் வியந்து பேசிய நம் மண்ணின் மைந்தர் போதி தர்மர் பிறந்தது பல்லவ வம்சத்தில். இன்றைய கிழக்காசிய நாடுகளை சோழர் பாண்டியருக்கு முன் பல்லவர் இனமே ஆண்டது. 3ஆம் நூற்றாண்டில் காஞ்சியை தலைநகராக கொண்டு பல்லவர்கள் ஆண்டபோது அது புத்த மதத்தை பின்பற்றும் தேசமாக இருந்தது. ஆந்திராவின் கிருஷ்ணா நதி முதல் தமிழகத்தின் புதுக்கோட்டை வரை பல்லவ சாம்ராஜ்யம் பறந்து விரிந்திருந்தது. முதலாக கப்பல் படை பயன்பாட்டில் இருந்ததும் பல்லவர்கள் ஆட்சியில்தான். இதன் மூலம் சீனா முதல் பல்வேறு வெளிநாடுகளுடன் நேரடி வர்த்தக தொடர்பில் இருந்தார்கள் பல்லவர்கள். கிபி 436 முதல் 460 வரை பல்லவ தேசத்தின் அரசனாக ஆட்சி செலுத்திய சிம்மவர்மனுக்கு 3 புதல்வர்கள் இருந்தனர். இந்த 3 பேரில் இளையவரான புத்த தர்மனே போதி தர்மர் ஆவார். அவர் பிறந்த ஆண்டு கிபி 440ஆம் ஆண்டு. அதாவது புத்தர் பிறந்து 1000 ஆண்டுகள் கழித்து பிறந்தார் அவர். புத்த மதத்தின் மீது இருந்த அதீத ஈடுபாடு காரணமாக தன் மகனுக்கு புத்த தர்மர் என பெயரிட்டார் சிம்மவர்மன். புத்த தர்மர் அரச குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் ஆடம்பரத்தையோ சுகபோகத்தையோ அவர் என்றுமே விரும்பியதில்லை. சிறிதளவும் அகந்தை இல்லாதவராக தன் இளமை பருவம் முழுவதையும் புத்த துறவிகளுடனேயே கழித்தார். புத்த தர்மரின் கம்பீர தோற்றமும் நற்பண்புகளும் பல்லவரசின் எதிர்காலம் அவர்தான் எனும் எண்ணத்தை சிம்மவர்மனின் மனதில் விதைத்தது. சிம்மவர்மன் புத்த மதத்தை வெகுவாக போற்றி வந்ததால் காஞ்சிபுரத்தில் புத்த பூர்ணிமா சிறப்பாக கொண்டாடப்படுவது வழக்கம். இந்த விழா காலத்தில் ஏராளமான புத்த துறவிகளை அரசவைக்கு அழைத்து தியானம், வழிபாடு தொடர்பான கலந்துரையாடல்களை நடத்துவார். ஒரு சமயம் காஞ்சிபுரத்திற்கு புதிதாக வந்த புத்த துறவி ஒருவரை அழைத்திருந்தார்கள். அவர் அரசவையில் உரையாடிய போது அடிக்கடி பிரஜனதாரா எனும் பெண் துறவியை குறிப்பிட்டு சிலாகித்து பேசினார். அவர் வனத்தின் நடுவே கடுந்தவம் செய்பவர் என்றும் குறிப்பிட்டார். இதனால் பிரஜனதாரா பற்றி கேட்க கேட்க அப்பெண் துறவியை தரிசிக்கும் ஆர்வம் சிம்மவர்மனுக்கு ஏற்பட்டது. பிரஜனதாரா யாருமல்ல, புத்த பீடத்தின் 27வது பிரதான குருவாக இருந்தவர். இதில் வேடிக்கை என்னவென்றால், பெண் அடிமைத்தனம் வேரூன்றி கிடந்த நாட்களில் புத்த பீடத்தின் பிரதான குருவாக பிரஜனதாரா இருந்ததுதான். இதிலிருந்தே அவரது அறிவையும் ஆற்றலையும் நாம் யூகித்துக் கொள்ளலாம். பலரும் போற்றும் அந்த பெண் துறவி காஞ்சி மண்ணில் காலடி எடுத்து வைத்தால் நகரமே புனிதமாகும் என்றும் நாட்டு மக்கள் அனைவரும் செல்வ செழிப்படைவார்கள் என்றும் எண்ணினார் சிம்மவர்மன்.
இதனால் தமது முக்கிய அமைச்சர்கள் இருவர், புத்த துறவிகள் இருவர் சகிதம் பிரஜனதாரா வசிக்கும் வனத்திற்கு அனுப்பி வைத்தார். அந்த வனப்பகுதி மகத தேசம் எனும் இன்றைய பீகார் மற்றும் மேற்கு வங்க மாநிலங்களின் எல்லையில் அமைந்திருந்தது. அதுவரை கடுந்தவத்தில் இருந்த பிரஜனதாரா அயலார் வருகையை கண்டு கண் விழித்தார். வந்தவர்களை கனிவுடன் வரவேற்று வந்ததற்கான காரணத்தை கேட்டறிந்தார். வந்திருந்தவர்கள் பல்லவ மன்னரின் ஆசையை மிக பணிவுடன் அவருக்கு எடுத்து கூறினர். இதனைத் தொடர்ந்து காஞ்சிபுரத்திற்கு வருவதற்கு பிரஜனதாரா சம்மதித்தார். அதன்படி பௌர்ணமி நாள் ஒன்றில் சீடர்கள் சகிதம் காஞ்சிபுரத்திற்கு வருகை தந்தார் பிரஜனதாரா. அவருக்கு அரண்மனையில் மரியாதையுடன் உபசரிப்பும் நடந்தது. மன்னர் சிம்மவர்மன் அவரிடம் புத்த மதம் சார்ந்த ஏராளமான கேள்விகளை எழுப்பி அதற்கான திருப்திகரமான பதில்களை கேட்டறிந்தார். மேலும் தம்மை விட புத்த மதத்தில் அதிக நாட்டம் கொண்ட இளைய மகன் புத்த தர்மனுக்கு ஆண்மையானம் வழங்க வேண்டும் என பணிவுடன் கோரிக்கை வைத்தார். அவரது கோரிக்கையை ஏற்ற பிரஜனதாரா புத்த தர்மனுக்கு ஆண்மையானம் வழங்க சம்மதித்தார். இதனால் புத்த தர்மனும் அரச குடும்பத்திற்கான ஆடை அணிகலன்களை உதறி சாதாரண உடையணிந்து பிரஜனதாராவுடனான தமது நெடும் பயணத்திற்கு தயாரானார். ரதத்திலோ பல்லக்கிலோ அல்லாமல் அவர்கள் பல நாட்கள் கால்நடையாக சென்று மகத தேசத்தில் உள்ள வனத்தை அடைந்தார்கள். ஆரம்பத்தில் புத்த தர்மனுக்கு ஏதும் உபதேசிக்காத பிரஜனதாரா அவரை அவர் போக்கிலேயே விட்டுவிட்டார். ஆனால் புத்த தர்மனோ வீணாக பொழுதை கழிக்காமல் பிரஜனதாராவின் பூஜைக்கு தேவையான மலர்களை சேகரிப்பது, ஆசிரமத்தை சுத்தம் செய்வது என பயனுள்ள காரியங்களை செய்து வந்தார். கூடவே காலையிலும் மாலையிலும் தவறாமல் தியானத்திலும் ஈடுபட்டார். நாட்கள் செல்ல செல்ல ஆசிரமத்தில் பிரஜனதாரா சேமித்து வைத்திருந்த ஓலைச்சுவடிகளை படிக்க முயன்றார். ஆனால் அவை பாலி மொழியில் எழுதப்பட்டிருந்ததால் தமிழ் மொழி மட்டுமே அறிந்திருந்த அவருக்கு அந்த எழுத்துக்களின் அர்த்தத்தை புரிந்து கொள்ள முடியவில்லை. வந்த நாள் முதல் பிரஜனதாரா புத்த தர்மனிடம் ஏதும் பேசாவிட்டாலும் அவரை கூர்ந்து கவனிக்க தவறவில்லை. அவரின் நடவடிக்கைகளை வைத்தே புத்தரின் கருத்துக்களை எதிர்காலத்தில் உலகெங்கிலும் கொண்டு சேர்க்கும் தகுதியான சீடன் இவன் என்னும் எண்ணம் அவருக்கு ஏற்பட்டது. இதையடுத்து ஒரு முதிர்ந்த புத்த துறவியை கொண்டு புத்த தர்மனுக்கு பாலி மொழியை கற்பிக்க ஏற்பாடு செய்தார். அறிவு கூர்மை கொண்ட புத்த தர்மன் மிக குறுகிய காலத்திலேயே அம்மொழியில் புலமை பெற்றார். தொடர்ந்து ஆசிரமத்தில் இருந்த ஓலைச்சுவடிகள் ஒன்றுவிடாமல் படித்து கற்றுத் தேர்ந்தார். அடுத்து ஆயுர்வேத ஆசிரமத்தில் இருந்த ஓலைச்சுவடிகளை ஒன்றுவிடாமல் படித்து கற்றுத் தேர்ந்தார். அடுத்து ஆயுர்வேத மருத்துவத்தில் சிறந்த துறவி ஒருவரிடம் புத்த தர்மனை அனுப்பி வைத்தார் பிரஜனதாரா. அந்த மருத்துவ முறைகளை முழுமையாக கற்றுத்தேரும் வரையில் அந்த துறவியுடனேயே தங்கியிருந்தார் அவர். மருத்துவத்தில் சகலமும் கற்றுத்தேர்ந்த பின் அவரை போர்க்கலை பயிற்சிக்கு அனுப்பினார் பிரஜனதாரா. போர் முறைகளில் வர்மக்கலையில் தேர்ந்த ஒருவனை அவ்வளவு எளிதில் வீழ்த்திவிட முடியாது. வர்மக்கலைகளில் மகாசக்தி வாய்ந்ததும் மிக இரகசியமானதும் நோக்கு வர்மம். தீவிர பிரம்மச்சாரியத்துடன் மனக்கட்டுப்பாட்டையும் மனோசக்தியையும் வளர்த்து கொண்ட ஒருவரால் மட்டுமே இந்த கலையை கற்றுத்தேர இயலும். புத்த தர்மரும் இந்த தகுதிகளை பெற்றிருந்ததால் நோக்கு வர்மத்தை எளிதில் கற்றுக்கொண்டார். இது போன்ற கடும் பயிற்சிகள் மூலமும் ஆண்டு கணக்கில் தொடர்ந்த தியானத்தின் பலனாகவும் புத்த தர்மன் ஆண்மையானம் பெற்றார். மன்னர் சிம்மவர்மன் கோரிக்கையை நிறைவேற்றிய பெருமிதம் கொண்ட பிரஜனதாராவோ அவரை மீண்டும் பல்லவ தேசத்திற்கே அனுப்பி வைக்க முடிவு செய்தார். அதன்படி மகத தேசத்தில் இருந்து புறப்பட்டு காஞ்சிபுரம் வந்தடைந்தார் புத்த தர்மர். ஆனால் நாட்டு மக்களும் அரண்மனை ஊழியர்களும் அவரை வித்தியாசமாக பார்க்க தொடங்கினர். காரணம், எளிய உணவுகளை உண்பது, சாதாரண ஆடைகளை அணிவது என ஒரு துறவியைப் போலிருந்த அவர் பெரும்பாலான நேரத்தை தியானத்திலேயே கழித்தார். ஆனால் மன்னர் சிம்மவர்மனோ தன் மகன் மனம் எனும் ஆழ்கடலின் ஆழத்தை கண்டுவிட்டதை எண்ணி பெருமிதம் கொண்டார். மூத்த மகனுக்கு பதிலாக இளையவனுக்கு முடிசூட்ட வேண்டும் எனும் ஆசை மேலும் வலுப்பெற்றது. ஆனால் புத்த தர்மனோ அதிகாரத்திலும் அரண்மனை வாசத்திலும் தமக்கு துளியும் விருப்பமில்லை என போட்டுடைத்தார். புத்த தர்மனைப் போல் சகல வித்தைகளையும் கற்றுத்தேர்ந்த ஒருவன் அரண்மனையை விட்டு வெளியேறினால் குடும்பமும் பல்லவ அரசும் பலவீனப்படும் என்றும் நாட்டு மக்களின் பாதுகாப்பு கேள்விக்குறியாகும் என்றும் வேதனையில் ஆழ்ந்தார் அவர். இந்த மன அழுத்தத்தாலேயே விரைவில் நோய் பிடித்து படுக்கையிலும் வீழ்ந்தார். அவரது நிலை கவலைக்கிடமானது. ஆனால் இறுதி வரை தமது முடிவில் உறுதியாக இருந்த தந்தையை சம்மதிக்க வைக்க புத்த தர்மர் சாமர்த்தியமாக பேசினார். அதாவது, தாம் கூறும் கட்டளையை நிறைவேற்றினால் நான் உங்கள் மகனாகவும் பல்லவ அரசனாகவும் இருக்க தயார் என்றார். என்ன அது என ஆச்சரியத்துடன் மன்னரின் கண்கள் விரிந்தது. எனக்கு மரணம் நேராமல் தடுத்தால் இப்போதே தாங்கள் அளிக்கும் பொறுப்பை ஏற்றுக்கொள்வதாக அவர் கூறினார். உனக்கு எவ்வித உயிராபத்தும் நேராதபடி நான் பாதுகாப்பளிக்கிறேன் என்றார் தந்தை.
தங்களின் மரணத்தையே தடுக்க முடியாதவராய் உள்ள நீங்களா என் மரணத்தை தடுக்கப் போகிறீர்கள் என கேள்வி எழுப்பினார் புத்த தர்மர். எனது கால்கள் செல்ல வேண்டிய பாதை எம் கண்களுக்கு தெரிவதால் தயவு செய்து தம்மை தடுக்க வேண்டாம் என கூறினார். மண்ணுக்கு ஆசைப்பட்டு மண்ணுக்காகவே சண்டையிட்டு மடியும் அரச குடும்பத்தில் பிறந்த ஒருவன் நிலையற்ற அரசபோகத்தை உதறி நிலையான ஒன்றை பெறுகிற முயற்சியில் உறுதியா இருப்பதைக் கண்டு மகனின் விருப்பத்திற்கு சம்மதம் தெரிவித்தார் மன்னர் சிம்மவர்மன். இதையடுத்து ஓரிரு நாட்களிலே சிம்மவர்மன் மரணித்துவிட அவரது மூத்த மகன் கந்தவர்மன் பல்லவதேச அரசனாக முடிசூட்டிக் கொண்டார். சில நாள் கழித்து மகத நாட்டை நோக்கி தன் பயணத்தை தொடங்கினார் புத்த தர்மர். கௌதம புத்தர் எப்படி தமது சுகபோகங்களை துறந்து அரண்மனை வாசத்தை உதறி வெளியேறினாரோ அப்படியே புத்த தர்மரும் புறப்பட்டார். மகத தேசம் அடைந்த அவர் மீண்டும் துறவி பிரஜனதாராவை சந்தித்து நடந்தவற்றை கூறி தமக்கு சந்நியாச தீட்சை வழங்கும்படி வேண்டினார். அதே ஆண்டில் புத்த பூர்ணிமா தினத்தில் முறைப்படி தமது சீடனுக்கு சந்நியாச தீட்சை அளித்தார் பிரஜனதாரா. அப்போதுதான் புத்த தர்மர் எனும் அவருக்கு போதி தர்மர் எனும் சந்நியாச நாமம் சூட்டப்பட்டது. ஆண்டுகள் செல்ல செல்ல பிரஜனதாராவின் முதன்மை சீடரானார் போதி தர்மர். அப்போது சீனாவை ஆட்சி செய்த பேரரசர் லியாங் வூடி என்பவர் மதக்குழப்பங்களால் சிக்கி தவித்த சீன மக்களுக்கு போதனை செய்து நல்வழிப்படுத்த ஒரு துறவியை அனுப்பி வைக்கும்படி நேரில் வந்து பிரஜனதாராவிடம் கோரிக்கை வைத்தார். பல்லவ அரசன் சிம்மவர்மனை போல் புத்த மதத்தை பின்பற்றிய லியாங் வூடியும் பிரஜனதாரா குருவாக இருந்த புத்த மதத்துடன் தொடர்பில் இருந்தார். சீன பேரரசின் கோரிக்கையை ஏற்ற பிரஜனதாராவுக்கு முதலில் நினைவுக்கு வந்தது போதி தர்மர்தான். அவரை அழைத்து பேசிய அவர் மக்களுக்காக சேவை செய்யக்கூடிய நேரம் வந்துவிட்டதாக கூறி அவரை சீன தேசம் நோக்கி பயணப்படும்படி கட்டளையிட்டார். அக்காலத்தில் கன்பூசியஸ் மதமும் தாவோ மதமும் மட்டுமே சீன மக்களிடம் பிரபலமாக இருந்தன. கன்பூசிய மதம் மனிதனின் பாதையாகவும் தாவோ மதம் சொர்க்கத்தின் பாதையாகவும் கருதப்பட்டது. சரியாக சொல்வதென்றால் புத்த மதம் சீனாவில் நுழைவதற்கு 600 ஆண்டுகளுக்கு முன்பாகவும் ஜென் தொடங்குவதற்கு 1000 ஆண்டுகளுக்கு முன்பாகவும் அவை தோற்றம் பெற்றிருந்தன. அக்கால இந்தியாவில் சைவமும் வைணவமும் தங்களுக்குள் சண்டையிட்டுக் கொண்டதைப் போல் கன்பூசிய மற்றும் தாவோ தத்துவங்களுக்கு இடையே ஏற்பட்ட மோதல்கள் சீனாவில் பெரும் சச்சரவுகளை ஏற்படுத்தின. இந்த மதங்கள் போதித்த தத்துவங்களின் அடிப்படை புரிதலின்றி இருந்த சீன மக்கள் மதக்குழப்பங்களில் கட்டுண்டு கிடந்ததை கண்டறிந்தார் போதி தர்மர். அவர்களுக்கு வாழ்க்கை குறித்த தெளிவை தந்து வழிநடத்துவதற்கு சரியான வழிகாட்டி தேவைப்படுவதையும் உணர்ந்தார். பெரும் ஆபத்துகள் நிறைந்த நீண்ட பயணத்தை மேற்கொண்ட போதி தர்மர் கிபி 527ஆம் ஆண்டு சீனாவின் நானிக்கிங் நகரத்திற்கு சென்று சேர்ந்தார். அவரை பேரரசர் வு வரவேற்றார். லியாம் வம்சத்தைச் சேர்ந்தவரான வு அப்போது பாலி மொழியில் இருந்த புத்த மத தத்துவங்களை சீன மொழியில் மொழிபெயர்க்கும் முயற்சிகளில் ஈடுபட்டிருந்தார். மேலும் பல புத்த மடங்களையும் ஆலயங்களையும் சீனாவெங்கும் நிறுவிக் கொண்டிருந்தார். அத்துடன் ஆயிரக்கணக்கான புத்த துறவிகளுக்கு நாள்தோறும் உணவளிக்கவும் ஏற்பாடு செய்தார். அரசவையில் போதி தர்மரை வரவேற்று உபசரித்த அவர் பேரரசனாக இருப்பதால் எப்போதும் தன் மனதில் என்ன அலைகள் ஆர்ப்பரித்துக் கொண்டிருப்பதாகவும் அதனை கட்டுப்படுத்தி ஆன்மாவின் குரலை கேட்க உதவ வேண்டும் என்றும் கூறினார். இதை கேட்ட போதி தர்மர் நகரின் மலை மீது உள்ள புத்த ஆலயம் ஒன்றில் தங்க இருப்பதாகவும் நள்ளிரவில் பாதுகாவலர்கள் இன்றி நிராயுதபாணியாக அங்கு வந்து சேர்ந்தால் அவர் மனதை அமைதிப்படுத்துவதாகவும் கூறினார். இதை கேட்ட வு சினம் கொண்டார். பேரரசனாகிய தம்மை ஏன் தனியாக வரச் சொல்ல வேண்டும்? பாதுகாப்பட்டவனாக வரச் சொல்வதன் மர்மம் என்ன? ஆள்வேறு வேற்று தேசத்தைச் சேர்ந்தவராக உள்ளார். இதன் பின்னணியில் ஏதும் சதித்திட்டம் இருக்குமோ? எல்லாவற்றிற்கும் மேல் எனக்கு உத்தரவிட இவர் யார் என மனிதர்களுக்கே உரிய சந்தேகங்களும் கூடவே பயமும் அவர் மனதில் தோன்றியது. ஆனால் அரசர்களுக்கே உரிய வீரமும் செருக்கும் மேழல அச்சத்தையும் தயக்கத்தையும் உதறிவிட்டு புறப்பட்டார் வு. அந்த நள்ளிரவில் புத்த தேவாலயத்தின் வாயிலேயே ஒரு கையில் கம்புடன் நின்று கொண்டிருந்தார் போதி தர்மர். அரசே, நீங்கள் இங்கு வருவீர்கள் என தெரியும். இரவு முழுவதும் உன் மனம் ஒரு முடிவுக்கு வராமல் ஊசலாட்டத்தில் இருந்தது. நான் ஒரு சாதாரண துறவி, எளியவன். என்னை பற்றி நீங்கள் அச்சம் கொண்டது எனக்கு வியப்பை தந்தது. இதோ என் கையில் உள்ள கம்பை கொண்டுதான் உங்கள் மனசஞ்சலத்தை போக்கப் போகிறேன். உள்ளே வாருங்கள் என அழைத்தார் போதி தர்மர். போதி தர்மர் இப்படி சொல்ல சொல்ல பேரரசர் வு விபரீதமாக எண்ணத் தொடங்கினார். ஒருவேளை உள்ளே அழைத்து அந்த கம்பினால் தலையில் அடித்துக் கொள்ளப் போகிறாரோ எனும் பயம் அதிகரித்தது. உள்ளே சென்ற அரசரை ஓரிடத்தில் அமர்ந்து தியானம் செய்யுங்கள் என கம்பீர குரலில் கூறினார். இது அரசருக்கு கட்டளையிடுவது போல் இருந்தது. அடர்ந்த மலை பிரதேசத்தில் போதி தர்மர் எனும் மகானுடன் எவருக்கும் கிடைக்காத ஓர் அனுபவத்தை பெற்றார் அரசர் வு.
உண்மையில் அமைதியை தேடும் ஆன்மீகவாதிக்கு கிடைக்கும் அனுபவம் அவருக்கு கிடைத்தது. விடிந்ததும் முகத்தில் சலனம் ஏதுமின்றி இருந்த ஊவை தட்டி எழுப்பினார் போதிதர்மர். கண்களை திறந்த அவர், உங்களுடன் இருந்த அற்புதமான நேரத்தில் என் மனம் என்னிடம் இல்லை. இரவு முழுவதும் தியானத்தில் ஆன்மாவின் குரலை கேட்டேன் என நெகிழ்ச்சியுடன் கூறினார் அரசர் ஊ. அவரை பார்த்து புன்னகைத்த புத்த தர்மர், ஒரே அமர்விலேயே இருளை போக்கி பேரொளியை உணர்ந்த உங்களை எனது நண்பராக ஏற்றுக்கொள்வதாக கூறினார். மிகவும் மகிழ்ந்த மன்னர் அவரை அரண்மனையிலேயே தங்க வேண்டும் என கூறினார். ஆனால் துறவி என்பவன் எளிய வாழ்க்கையை தான் வாழ வேண்டும் என கூறி சீனாவின் வடக்கு நோக்கி பயணப்பட்டார். அங்கு ஷாவ்லின் எனும் நகரை சென்றடைந்தார். அங்குள்ள புத்த கோவில்களுக்கு சென்ற அவர் அங்கிருந்த புத்த துறவிகளைக் கண்டு எரிச்சல் அடைந்தார். காரணம், மத கோட்பாடுகளை புரிந்து கொள்ளாமல், விதிகளை பின்பற்றாமல் தேவைக்கேற்ப அவற்றை அவர்கள் மாற்றிக்கொண்டிருந்தார்கள். மேலும் கொள்ளை கூட்டங்களுக்கு அஞ்சி மடங்களில் பயந்து வாழ்ந்த அவர்கள் மக்களுக்கு சேவை செய்வதை விட உயிரை முக்கியமாக நினைத்து பதுங்கி வாழ்ந்து வந்தனர். காரணம், வறுமையும் பஞ்சமும் நிறைந்த ஷாவ்லின் நகரில் அதிகரித்திருந்த கொள்ளை கும்பல்கள் ஈவு இரக்கமின்றி மக்களை கொன்று உடைமைகளை சூறையாடி செல்வதை வழக்கமாக வைத்திருந்தனர். ஒருமுறை அவ்வாறு கொள்ளையடிக்க முயன்ற கொள்ளை கும்பலை தமது போர் பயிற்சியின் பலனாக ஒற்றையாளாக விரட்டியடித்தார் போதிதர்மர். துறவி என்றால் சாந்த சுரூபியாக இருப்பார்கள் என நினைத்த மற்றவர்கள் போதிதர்மரை வியப்புடன் பார்க்க தொடங்கினர். இதனால் அவரை போன்று வீரத்துறவியாக மாற பலரும் அவரை தங்களின் குருவாக ஏற்றுக்கொள்ள தொடங்கினர். அச்சத்துடனும் கோழைத்தனத்தின் உச்சத்திலும் இருந்தவர்களை மாற்ற நினைத்த போதிதர்மர் இந்தியாவில் தாம் கற்றுக்கொண்ட போர்க்கலைகளை அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க முடிவு செய்தார். வர்மக்கலைகளில் சில திருத்தங்களை செய்து ஓர் தற்காப்பு போர் முறையை உருவாக்கினார். டிராகன், புலி, சிறுத்தை, பாம்பு மற்றும் நாரை உள்ளிட்ட 5 விலங்குகளின் குணாதிசயத்தை போல் போரிடும் அந்த முறையே இப்போது குங்ஃபு என அழைக்கப்படுகிறது. போதிதர்மர் அவர்களுக்கு தற்காப்பு கலையை கற்றுத்தந்ததுடன் மருத்துவத்திலும் அவர்களை தேர்ச்சி பெறச் செய்தார். காரணம், அக்காலத்தில் நிலவிய சுகாதார சீர்கேட்டால் உயிர்கொல்லி நோய்கள் தாக்கி பலரும் கொத்து கொத்தாக மடிந்து கொண்டிருந்தனர். போதிதர்மரின் பயிற்சிக்கு பின்னர், அதாவது சரியாக 3 ஆண்டுகளில் அந்த துறவிகள் எந்த சூழலையும் கையாளும் திறமையை பெற்றனர். புத்த ஆலயங்களிலேயே அஞ்சி இருக்காமல் தாக்க வரும் கொள்ளையர்களை துவம்சம் செய்து நாட்டில் உள்ள மற்ற துறவிகளுக்கும் அவர்கள் குங்ஃபு கலையை கற்றுக் கொடுத்தனர். நோயால் பாதிக்கப்பட்ட ஏராளமான பொதுமக்களையும் கடவுளைப் போல குணப்படுத்தினர். அதுவரை இந்தியாவிலிருந்து வந்த சாதாரண துறவியாகத்தான் போதிதர்மரை சீன அரசர் ஊவும் மற்ற துறவிகளும் எண்ணியிருந்தனர். அவர் பல்லவ தேசத்தின் இளவரசர் என்பதும் தமக்கு கிடைக்க இருந்த அரியாசனத்தை உதறியவர் என்றும் அவர்கள் யாருக்கும் தெரியாது. ஆனாலும் தன் அடையாளத்தை மறைத்து அவர் பிச்சை எடுத்து உணவு உட்கொண்டார். அவரது புகழால் காணிக்கையாக கிடைத்த செல்வங்களை ஏழை எளியவர்களுக்கு செலவழித்தார். கடும் நோயால் அவதிப்பட்டவர்களுக்கு மருந்து தயாரித்து கொடுத்து குணம் பெறச் செய்தார் போதிதர்மர். இதனால் வெகு விரைவிலேயே சீன தேசம் முழுவதும் அவருடைய புகழ் பரவியது. அப்போது ஆயிரக்கணக்கான புத்த துறவிகள் சீனாவில் இருந்தாலும் அவர்களில் தலை சிறந்த 4 பேரை மட்டுமே சீடராக தேர்வு செய்தார் போதிதர்மர். அவர் மருத்துவத்திலும் போர்க்கலையிலும் பயிற்சி பெற்றவராக இருந்த போதும் புத்த மத துறவிகளுக்கே உரிய வாழ்க்கை முறையை மட்டுமே அவர் கடைபிடித்தார். அவருக்கு கிடைத்த நேரத்தின் பெரும்பகுதியை புத்தரின் தத்துவங்கள் பற்றிய ஆராய்ச்சியிலும் தியானத்திலுமே அவர் செலவிட்டார். இதன் பலனால் ஜென் எனும் புதிய மதத்தை தோற்றுவித்தார். ஆனால் புத்தரின் தத்துவங்களுடன் முரண்பட்டு அந்த மதத்தை அவர் உருவாக்கவில்லை. மாறாக புத்த மதத்தை அடுத்த கட்டத்திற்கு நகர்த்தும் ஒரு முயற்சியாகவே அதை தோற்றுவித்தார். போதிதர்மரின் ஜென் மதம் சீனாவில் பெரும் புரட்சியை ஏற்படுத்தியது. இப்படியாக சீனர்கள் கோழைத்தனத்திலிருந்து மீண்டு அவர்களின் வாழ்க்கை முறையில் பெரும் மாற்றம் ஏற்பட்டது. தன் குரு பிரஜனதாரா எதற்காக சீனாவுக்கு அனுப்பி வைத்தாரோ அந்த நோக்கம் நிறைவேறிவிட்டதாக கருதிய போதிதர்மர் சீனாவை விட்டு வெளியேறி இமயமலை நோக்கி பயணப்படுவதாக தெரிவித்தார். இதை கேட்ட அவரது சீடர்களும் மற்ற துறவிகளும் அதிர்ந்தனர். போதிதர்மர் திரும்பி செல்லும் செய்தி ஷாவ்லின் தேவாலயத்தை தாண்டி பக்கத்து ஊர்களுக்கும் பரவியது. அதற்கு மறுநாள் ஷாவ்லின் தேவாலயத்தில் அவரால் பயிற்றுவிக்கப்பட்ட நூற்றுக்கணக்கான மாணவர்களும் உயிர்கொல்லி நோய்களிலிருந்து அவரால் மீட்கப்பட்ட ஆயிரக்கணக்கான மக்களும் கூடினர். அவர்களிடம் தன்னுடைய பூர்வீகத்தையும் அவரது குரு சீனாவிற்கு அனுப்பியதற்கான காரணத்தையும் விளக்கி கூறினார் போதிதர்மர். ஆனால் அதையெல்லாம் ஏற்க மறுத்த அவர்கள் போதிதர்மர் தங்கள் தேசத்தை விட்டு வெளியேறக்கூடாது என கண்ணீர் மல்க மன்றாடினர். மேலும் அவர் சென்றால் எங்கு சீனா மீண்டும் பழைய நிலைக்கே மாறிவிடுமோ என்றும் அஞ்சினர். ஆனால் எந்த சலனமும் இன்றி அமைதியாக இருந்த போதிதர்மரோ அவரது முடிவில் உறுதியாக இருந்தார்.
இதனால் மனதை கல்லாக்கிக் கொண்டு மக்களும் ஓர் முடிவுக்கு வந்தனர். அவரை சமாதானப்படுத்த முடியாததால் குறைந்தபட்சம் அவரது உடலையாவது சீனாவில் வைத்துக் கொள்ளலாம் என பாசமிகுதியால் அறிவை இழந்து அதிபயங்கர திட்டம் ஒன்றை அரங்கேற்ற துணிந்தனர். ஆம், போதி தர்மரை கொல்வதுதான் அது. அதன்படி போதி தர்மர் சீனாவை விட்டு வெளியேறுவதற்குள் அவர் உணவில் விஷம் கலந்து அவரை கொல்ல திட்டம் தீட்டப்பட்டது. ஆனால் முற்றும் உணர்ந்த ஞானியான போதி தர்மரோ இவற்றை முன்கூட்டியே அறிந்திருந்தார். ஆம், அவர்களால் பயிற்றுவிக்கப்பட்ட மக்களை அவர் குழந்தைகளுக்கு இணையாக நேசித்ததால் இந்த கண்ணாமூச்சி விளையாட்டில் அவர்கள் தோற்று போனதை போதி தர்மர் விரும்பவில்லை. ஆனால் அவரது சீடர்களில் முதன்மையானவரான ஹெய்கோ என்பவரை அழைத்து அவர்கள் திட்டமிட்டுள்ளதை போதி தர்மர் சரியாக கூறியதும் அந்த சீடர் அதிர்ந்தார். ஆனால் ஒரு குருவாக நான் வைக்கும் கடைசி தேர்வில் தேர்ச்சி பெற வேண்டுமானால் நான் கூறுவதை செயல்படுத்துமாறு ஹெய்கோவுக்கு கட்டளையிட்டார் போதி தர்மர். அவரது அறையில் அவர் பதப்படுத்தி வைத்த மூலிகைகளை அவரிடம் வழங்கிய போதி தர்மர், இது கொடிய விஷம் கொண்ட ராஜநாகம் தீண்டினாலும் இதனை பிழிந்து அதன் சாற்றை மூக்கில் விட்டால் விஷம் உறிந்து பாதிக்கப்பட்டவர் குணமடைந்து விடுவார் என கூறினார். மேலும் தனக்கு விஷம் கொடுத்த 18 மணி நேரத்திற்குள் இதை செயல்படுத்த வேண்டும் என்றும் கட்டளையிட்டார் போதி தர்மர். அன்றிரவு தேவாலயத்தில் உணவு அருந்தச் சென்ற அவர் வழக்கம் போல் புத்தர் சிலைக்கு கீழ் அமர்ந்து உணவு அருந்தினார். ஆம், விஷம் கலந்த உணவைத்தான் உட்கொண்டார். நினைத்தது மாதிரி விஷம் ரத்தத்தில் கலந்ததால் மயக்கமடைந்தார். மெல்ல அவரது உயிர் அவரது உடலை விட்டு பிரிந்து கொண்டிருந்தது. சில மணி நேரத்திற்கு பின் அவரது நாடி துடிப்பு அடங்கியதும் செய்த குற்றத்தை எண்ணி செய்வதறியாது கண்ணீர் மல்க போதி தர்மரின் உடலுக்கு இறுதி அஞ்சலி செலுத்தி அடக்கம் செய்தது மக்கள் கூட்டம். பின்னர் மக்கள் அனைவரும் அங்கிருந்து கலைந்து சென்ற பின் போதி தர்மர் கூறியபடி சீடர் ஹெய்கோ அவரது திட்டத்தை செயல்படுத்தினார். போதி தர்மர் மறைவால் ஊர் மக்கள் சோகத்தில் மூழ்கி இருக்க சில நாட்கள் கழித்து ஓர் ஆற்றங்கரையோரம் கையில் ஒற்றை செருப்புடன் போதி தர்மர் செல்வதைக் கண்டு எல்லை காவலாளி ஒருவர் வியப்புற்றார். அவரிடம், நீங்கள் போதி தர்மர் தானே, எப்படி உயிருடன் உள்ளீர்கள் என கேட்டதற்கு, என்னுடைய கல்லறையை திறந்து பார், உண்மை புரியும் என அர்த்தம் புரிந்த புன்னகையுடன் கூறிச் சென்றார் போதி தர்மர். அந்த நபரும் நாட்டு மக்களிடம் இதை கூற அனைவரும் கல்லறையை திறந்து பார்த்தனர். அதில் போதி தர்மரின் எலும்புக்கூட்டிற்கு பதிலாக அவர் அணிந்த ஒற்றை செருப்பு மட்டும் இருந்தது. கல்லறையை திறந்து பார்த்தால் அர்த்தம் புரியும் என போதி தர்மரின் உட்பொருளை புரிந்து கொண்ட அந்த காவலாளியின் முகத்திலும் ஓர் மர்ம புன்னகை பூத்தது. அங்கிருந்து போதி தர்மர் இமயமலை நோக்கி சென்றதாக கூறப்படுகிறது. இருப்பினும் அவரை பற்றிய அடுத்த கட்ட தகவல்கள் ஏதும் கிடைக்கவில்லை. அவர் வனத்திலேயே கடுந்தவம் மேற்கொண்டு மறைந்தாரா அல்லது இந்தியாவில் அடையாளத்தை மறைத்து வேறொரு மகானை போல் வாழ்ந்தாரா என எந்த வரலாற்று குறிப்புகளும் இல்லை. புத்தரை போல் வாழ்ந்து இயேசுவை போன்று இறுதி காலத்தை கொண்டவர் போதி தர்மர். ஒற்றை தமிழனாக இன்றைய வல்லரசு சீனாவுக்கு அஸ்திவாரமிட்டவர். போதி தர்மரின் இறுதி காலத்தை பற்றி தெரியாவிட்டாலும் பிரபஞ்ச பார்வையை கொண்ட ஞானிகளுக்கு மரணம் என்பதே இல்லை, அவர்கள் என்றும் நம்முடனே காற்றோடு காற்றாக கலந்திருப்பார்கள் என்பதே நிதர்சனம்.